ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 309 ஆரம்பிக்கிறது. பிரவர்த்தி நிவர்த்தி என்ற இரண்டு தானே ஒன்றுக்கொன்று எதிரடியாக இருக்க முடியும். மூன்றாவதாக ஒன்று எங்கே இருந்து வரும்? அதனால்தான் கர்மம் ஞானம் என்று மட்டும் சொல்லி சகல ஜனங்களுக்கும் சுவாபாவிகமாகவே தோன்றி கர்மத்தின் கீழ்நிலையிலிருந்து ஞானத்தின் உச்சநிலை வரை எல்லாவற்றையும் தழுவிக்கொண்டு போகும் பக்தியை சொல்லாமல் விட்டது. உலகம் மாயை என்ற அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்ட ஞானியும் மாயைக்கு அதீஸ்வரனாக இப்படி ஒரு பரமாத்மா இருந்து கொண்டு என்னவெல்லாம் விளையாடுகிறான் என்ற பக்தியில் உருகிப் போகிறான். ஞானமே வேண்டாம் என்றே ஒதுக்கிவிட்டு சம்சார பிரவൃத்தியையும் அதே போல ஒதுக்கிவிட்டு அவனுடைய மகிமைகளையே தியானம் செய்து கொண்டு அவனை சாட்சாத்தாக வாத்சல்யம் முதலான பாவங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பரம பக்தர்கள் இருக்கிறார்கள். பிரவൃத்தியில் இருந்து கொண்டே அவன்தான் ஞான பிக்ஷை போட்டு நிவர்த்தியில் சேர்க்க வேண்டும் என்று வேண்டுபவர்கள் இருக்கிறார்கள். கர்மயோகிகள் ஞான யோகத்திற்கு போகும் யோக்கியதையை பெற சித்த சுத்தியோடு சித்த ஐகாக்கிரியமும் அதாவது ஒருமுனைப்பாடும் பெற வேண்டி இருக்கிறது. இப்படி சித்தத்தை ஒன்றிலேயே நிறுத்த ஈஸ்வர சிந்தனை தான் உதவுகிறது என்பதால் அவர்களும் பக்தி உபாசனை செய்கிறார்கள். அதோடு பலதாத்தா அவனே என்று அவனுக்கே தங்கள் காரியங்களின் பலனை அர்ப்பணை செய்து இந்த முறையில் பக்தி செலுத்துகிறார்கள். யோகிகளாக இல்லாமல் பலன்களை விரும்பியே ஓயாமல் காரியம் செய்யும் நம் போன்றவர்களும் தேங்காய் உடைக்கிறேன், அங்க பிரதட்சிணம் செய்கிறேன், சுவாமி இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ என்று நாம் பக்தி என்று நிறுத்திக் கொண்டிருக்கின்ற ஒன்றை பண்ணுகிறோம். இன்னும் குரூரமாகவும் வீபத்சமாகவும் அதாவது அருவறுக்கத்தக்கதாகவும் மத்தியபானம், கள் குடிப்பது, ஸ்திரீபோகம், கடா வெட்டுவது வரையில் பக்தி என்றே நினைத்துக் கொண்டு செய்பவர்களும் இருக்கிறார்கள். எதுவானாலும் கடைசியில் பிரவೃத்தி நிவர்த்தி என்ற ஏதோ ஒன்றில் அடங்கிவிட வேண்டியதுதான். அதனால்தான் அந்த இரண்டோடு விட்டது. ஆனாலும் பிரவர்த்த தர்மத்துக்கு ஆதாரமாக வேதத்தின் கர்மகாண்டம் என்றும் நிவர்த்தி தர்மத்துக்கு ஆதாரமாக அதன் ஞானகாண்டம் என்றும் சொல்வதோடு சிலர் பக்தி வழிபாட்டுக்கு ஆதாரமாக அந்த வேதத்திலேயே உபாசனா காண்டம் என்றும் ஒன்றை சொல்லுவதுண்டு. கீதையில் தெளிவாகவே கர்மா, பக்தி, ஞானம் என்ற 3 யோகங்களை சொல்லியிருக்கிறது. முதல் 6 அத்தியாயம் கர்ம ஷட்கம், அடுத்த 6 அத்தியாயம் பக்தி ஷட்கம், அதற்கப்புறம் முடிவாக வரும் 6 அத்தியாயம் ஞான ஷட்கம் என்று கூட சொல்லுவதுண்டு. கீதை கூறும் யோகங்கள் இப்படி முக்கியமாக 3 யோகங்களை பகவான் சொன்னதோடு அவற்றின் பிரிவாக 18 அத்தியாயங்களிலும் வரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு யோகம் என்றே பெயர் கொடுத்திருக்கிறார். சாங்கிய யோகம், கர்மயோகம் என்பவைதான் முறையே நேராக நிவர்த்தி பிரவೃத்தி மார்க்கங்களை குறிப்பிடுபவை. ஒரு அத்தியாயத்துக்கு 12ஆம் அத்தியாயத்துக்கு பக்தி யோகம் என்று பெயர். இவை தவிர தியான யோகம், ராஜவித்யா, ராஜகுஹ்ய யோகம், விபூதி யோகம், புருஷோத்தம யோகம் என்றெல்லாம் மொத்தம் 18 யோகங்கள் கீதையிலே ஹெட்டிங்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அர்ஜுன விஷாத யோகம் என்று முதல் அத்தியாயத்துக்கு பெயர். அதாவது அர்ஜுனனின் மனக்குழப்பத்துக்கு கூட யோகம் என்றே பெயர். பகவான் தான் இப்படி 18 அத்தியாயத்துக்கும் தலைப்பு போட்டாரா? அவர் பாட்டுக்கு அர்ஜுனனோடு சம்வாதம் பண்ணிக்கொண்டு சம்பாஷித்துக் கொண்டு தானே போனார். நடுவில் அத்தியாய தலைப்பு எங்கே வந்தது என்று கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. கீதை பகவான் சொன்னது என்று வழி வழியாக வந்திருக்கும் நம்பிக்கை நமக்கு போதும். அதை பாரதத்தில் சேர்த்து எழுதிய வியாசர் அத்தியாய தலைப்பு போட்டிருந்தால் அதுவும் பகவானே போட்ட மாதிரிதான். வியாசரும் பகவானின் அவதாரம்தான், அம்சாவதாரம். விஷாதத்தை அதாவது மனக்குழப்பத்தை ஏன் யோகம் என்று சொன்னார்? அதனால் அந்த மனக்குழப்பத்தால் தானே அவனுக்கு ஆத்ம சம்பந்தமாக நினைக்க தோன்றிற்று. அதனால்தான் அதுவரையிலும் அவன் எத்தனையோ பேருடன் கொஞ்சம் கூட மனக்குழப்பமே இல்லாமல் சண்டை போட்டு ஜெயித்து விஜயன் என்றே பெயர் வாங்கியிருக்கிறான். இப்பொழுதுதான் இந்த குருக்ஷேத்திரத்தில் பாட்டனாரான பீஷ்மர், ஆச்சாரியரான துரோணர், பெரியப்பா பிள்ளைகளான கௌரவர்கள் முதலானவர்களை பார்க்கும்போது அவனுக்கு மனஸ்குழம்பி இவாளை ஜெயிச்சு ராஜ்யம் ஆண்டு என்ன ஆகணும், இதைவிட எல்லாத்தையும் விட்டுவிட்டு பிச்சை வாங்கி சாப்பிடுறது மேல் என்று எண்ணங்கள் தோன்றி இருக்கின்றன. இது பக்குவப்பட்டு கனிந்து ஏற்பட்ட விரக்தி இல்லைதான். இதுவரை இம்சையா அகிம்சையா என்று யோசிக்காமல் அந்நிய மனுஷர்களுடன் பராக்கிரமத்தோடு யுத்தம் செய்தவன் இன்று இவா நம்ம மனுஷாளாச்சு என்று அக்ஞான அட்டாச்மெண்டினாலேதான், பாசபந்தத்தினாலேதான் ஒரு அசட்டு விரக்தியில் நினைத்திருக்கிறான். தர்ம யுத்தம் செய்ய வேண்டிய அவன் இப்படி அசலாகிவிட்டானே என்றுதான் பகவான் அவனை வைகிறார். ஆனாலும் இப்படி ஒரு குழப்பம் வந்ததால் தானே அவன் ராஜ்யோகம் தவிர வேறொன்றை நிவர்த்தியை நினைக்க முடிந்தது.
சத்திய தத்துவத்தை பகவான் அவனுக்கு உபதேசிப்பதும் இதனால் தானே சாத்தியமாயிற்று. அதுவரை திருத்தனம் பண்ணிக்கூட சுபத்ரியை அவனுக்கு விவாகம் பண்ணிவிப்பது முதலான காரியங்களைத்தான் பகவான் அவனுக்கு பண்ண முடிந்ததே தவிர ஞானோபதேசம் என்ற வாயை திறக்க முடிந்ததோ? அதனால் எப்படியோ ஒரு விதத்தில் விஷாதமும் நல்லதில் கொண்டு சேர்த்ததால் அதற்கு விஷாத யோகம் என்றே பெயரப்பட்டுவிட்டது. பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் காலத்தில் சித்தசுத்தியை அடைந்து பரமாத்மாவோடு ஏகபாவம் பெறுவதற்கு உபாயமாக அனுகூலமாக உள்ள எல்லாவற்றையுமே யோகம் யோகம் என்றே பெயர் கொடுத்து சொல்லிக் கொண்டு போனார். சேர்க்கை என்பதுதான் யோகம் என்பதற்கு அர்த்தம் என்றால் எதுவெல்லாம் பரமாத்மாவிடம் சேர்க்க உதவுமோ அதுவெல்லாம் யோகம்தானே. அவனுக்கு யோக காலம் வாருகிறான் என்றால் என்ன அர்த்தம்? ஜாதகப்படி கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களில் சேர்ந்து சேர்க்கை பெற்று இருப்பதாலே அவனுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கின்றன என்ற அர்த்தம். இப்படி பலவிதமான சேர்க்கைகள் யோகங்கள் இருந்தாலும் எது பரம உத்தமமான யோகம்? பரமாத்மாவுடன் சேருவதுதானே. அதுதான் வேதத்தின் பரம தாத்பரியம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.